ஆனா ஏன் சம்மந்தம் இல்லாம என் கல்யாணத்தை நடத்தணும்னு பாக்காதீங்க. நானே முழு மனசோட கல்யாணத்துக்கு தயாரானதுக்கு அப்புறம் சொல்றேன். 7000 பேசியிருக்கோம்பா. என்னது 7000மா? அம்மா நீ வேணாம். தமிழ் செல்வி ஜெயில இருந்து வெளியில வந்துட்டா. ஆனா அவ பொண்ணு அவங்க அம்மா கூட போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. முதலாளி, அம்மா பொண்ணு பிரிஞ்சாங்கன்னா அது கண்டிப்பா உங்க டிராமாவா தான் இருக்கும். சத்தமா பேசாதயா. சரி முதலாளி. ஏற்கனவே வீட்டுல நெருப்பு புகஞ்சுகிட்டு இருக்கு. மாப்பிள்ள காதுல விழுந்ததுன்னா அவ்வளவுதான். அப்போ சொத்தோட சொத்தா சேர்க்க ஆரம்பிச்சுன்னு சொல்லுங்க. சேர்க்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லூசு பையன் மாப்பிள்ள தான். என்ன முதலாளி, மாப்பிள்ள உங்களை சந்தேகப்படுறாரா? பின்ன அது இல்லாமல என் மேல மாப்பிள்ளைக்கு நிச்சயமா சந்தேகம் வந்துருச்சு. அந்த மாதிரி நேரத்துல மாப்பிள்ள பக்கத்துல உட்காந்து, மாப்பிள்ள உங்க நல்ல மனசு எனக்கு நல்லா புரியுது. தான் சந்தோஷப்படலனாலும் அடுத்தவங்க சந்தோஷப்படணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது 1000த்துல ஒருத்தனுக்கு தான் வரும்னு பிட்டு போடுவேன். அப்படியே உருகி நான் சொல்றத நம்பிடுவாரு. என்னையும் ரொம்ப நல்லவன் சொல்லிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் நம்பிட்டான்னு காய நகுத்தணும், திருப்பி சந்தேகம் வந்துடும். மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறின கதையா என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாரு. இவ்வளவு நடந்திருந்தாலும் நிகிதா மேஜர் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது தமிழோட சொத்தை நான் கைப்பற்றி ஆகணும். சரி, அதை விட உங்க வீட்டு சங்கதி எப்படியா போயிட்டு இருக்கு? என் மாப்பிள்ளைய வளைச்சு போடணும்னு போட்ட பிளான் விளங்கல. என் பணம் தான் வீணா போச்சு. உன் பணமா? நம்ம பணம். என் பணம்னு சொல்லு. ஆமா முதலாளி, என் பொண்ணு கீதா இவ்வளவு நாளும் உங்க எஸ்டேட்ல அந்த சின்ன பொண்ணு சௌமியா கூட தானே இருந்தா. ஆமா ஆமா, என் பொண்ணு சௌமியா சொன்னா. 2 பேரும் சந்தோஷமா இருந்ததை போன்ல சொன்னாயா? அம்மாவை பார்க்கணுமா, நாளைக்கு வீட்டுக்கு வருவாங்களா? அப்படியா? சரி சரி, வந்த உடனே நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சிரியா? இல்லைன்னா இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி ஏதாவது பையனை இழுத்துட்டு ஓடிட போறா? ஆமா ஆமா, நானும் அதான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஓடி போறத பத்தியா? போடுறிய கான்வென்ட்ல படிச்சானே ஒழிய இன்னும் டிசிப்ளின்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கண்ட இடத்துல துணி போட்டு வச்சிருக்கேன். என்ன பிள்ளையோ, இவ்வளவு படிக்க வச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த ரகு எப்போதுமே அம்மா செல்லம். இவன் என்ன செஞ்சாலும் அவன் என்ன ஏதுன்னே கேட்க மாட்டான். துணி துவைக்கிறதுல இருந்து அயன் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் அவளே செஞ்சு வச்சிடறா. அவ தான் இவனை இப்படி கெடுத்து வச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு வீட்டு வேலையிலே ரொம்ப மோசமான வேலை இந்த பாத்திரங்களை கழுவுறது தான். மாவாட்டுறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் மிஷின் இருக்கு வீட்டில். இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கும் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கும் மிஷின் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் பாத்திரங்களை வருதை என் பொண்டாட்டி பார்த்தா அவ சிரிப்பு அடக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும்.
வீட்டு வேலையிலேயே இது துடைக்கிற வேலையும் மோசமான வேலை தான். குனிஞ்சு தரைய துடைச்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியல. என் வீட்டுக்காரி ஒரு நாளைக்கு 2-3 தடவை வீட்டை சுத்தம் பண்ணுவா. பாவம், எப்படி தான் சுத்தம் பண்ணான்னு தெரியல. ரகு சொன்ன மாதிரி நான் என் பொண்டாட்டியை திட்டுனாலும் வெறுத்தாலும் மூச்சுக்கு 100 தடவை என் பொண்டாட்டி பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு விரட்டினது தான் நான் செஞ்ச தப்புலேயே பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். எப்பா இடுப்பு பிடிச்சிச்சு. ஐயோ, ஒரு நாளைக்கு 2 வாட்டி துடைக்கிறேன். எப்படித்தான் தூசு வருதுன்னே தெரியல. யாரு? அடிப்பாவி, நீயா? காலம் கெட்டு கிடக்கிற நேரத்துல எவனோ செயின் அறுக்கத்தான் வந்துட்டானோன்னு பயந்துட்டேன். ச்சே, இன்னும் கொஞ்ச நேரம் உன் அலற வச்சிருக்கலாமோ? ஆமா, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க? நீங்களும் அப்பாவும் பாத்துக்கிட்டதை விட அவங்க நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. அதுவும் சாவித்ரி ஆண்டி இருக்காங்களே, ஜெம் ஆஃப் பர்சன். அங்கிள் சென்னையில இருக்கிறதுனால ஆண்டி வீட்டு வேலை, தோட்ட வேலை, அந்த வேலைன்னு எல்லாத்தையும் அவங்களே பாக்குறாங்க. நானும் சௌமியாவும் ரொம்ப ஜாலியா இருந்தோம். எஸ்டேட்ல இருக்கிற எல்லாரும் ஆண்டியை பார்த்து முதலாளி அம்மா முதலாளி அம்மான்னு உயிரையே விடுறாங்க தெரியுமா? என்னைக்காவது நீ யாருக்காவது 10 ரூபா கொடுத்திருப்பியா? சும்மா ஆண்டி நிறுத்தி. எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க தெரியுமா? போதும் போதும் ஆண்டி புராணம். நீ அவங்கள தூக்கி வச்சு பேசி என்ன மட்டும் தட்டாத. ஐயோ அம்மா, சும்மா சொன்னேன். அப்புறம் சௌமியா எக்ஸாம் முடிச்ச உடனே சென்னை வர போறா. நானும் அவளும் சென்னை ஒரு கலக்கு கலக்க போறோம். வாமா கீதா, நல்லா இருக்கியாம்மா? எப்போ வந்த? எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஏங்க, இதுக்கு மேல எதுவும் கேட்டுடாதீங்க. நானே தெரியாம கேட்டுட்டேன். அவங்க ஆண்டி புராணத்தை இப்பதான் சொல்லி முடிச்சா. அப்பா, நான் சண்முகநாதன் அங்கிள திட்டினேன்னு சொல்லுங்கப்பா. ஏம்மா? பாவம் ஆண்டி, அங்கிள் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. அங்கிள் இங்க என்ன பண்றாரு? அங்கிள் இங்க சும்மா இல்லம்மா, பிசினஸ் விஷயமா அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் பெரிய பணக்காரனாகணுமா? வீட்டை பத்தி நினைக்காம 2 பேரும் எப்பவும் பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியாருங்க. ஆமா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? தரகரை பாத்தீங்களா? நமக்கேத்த வரன் ஏதாவது சொன்னாரா? பையன் நல்லா படிச்சிருக்காமா. ஊர் வந்து திருநெல்வேலி, ஐடி கம்பெனில வேலை, மாசம் 60,000 ரூபாய் சம்பளம். பையன் போட்டோவும் பார்த்தேன், பரவாயில்ல, நல்லா இருக்காமா. அப்புறம் என்ன, ஜாதகத்தை வர வச்சு பாருங்க. நம்ம கீதாவுக்கு பொருத்தமா இருந்தா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏன், நீ இன்னும் பழச மறக்கலையா? மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா ஏன் சம்மந்தம் இல்லாம என் கல்யாணத்தை நடத்தணும்னு பாக்காதீங்க. நானே முழு மனசோட கல்யாணத்துக்கு தயாரானதுக்கு அப்புறம் சொல்றேன். ஹேய், ஏண்டி கீதா இப்படி சொல்லிட்டு போறா? சரி விடுங்க, அவளை பத்தி தான் தெரியும்ல. அவளே சீக்கிரம் மனசு மாறிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இத்தனை வருஷம் காத்திருந்தோம், இன்னும் கொஞ்ச நாள். எங்க போயிருந்த இவ்வளவு நேரமா? ஏங்க, ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு தானே போனேன். லேட் ஆகும் சொன்னேன், ஆனா இவ்வளவு லேட் ஆகும் சொல்லலையே. அடடா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? வெளியே போனியே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறியே. ஓ, அதான் உங்க கோபத்தோட காரணமா? வாங்க, வந்து உட்காருங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? செக்கப்காக இன்னைக்கு டாக்டர் வர சொல்லியிருந்தாரு. போனதும் ஃபுல் செக்கப் பண்ணிட்டாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குன்னு சொன்னாங்க.
எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? கலர் கலரா நிறைய பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்தது. இன்னும் சொல்ல போனா பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கிறது, பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன் தெரியுமா? அப்படியா? அவ்வளவு விஷயம் நடந்துச்சா? ஆமாங்க. அந்த சந்தோஷத்துல வர்ற வழியில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் கோயில்ல இருக்கும்போதுதான் நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்க. அதனாலதான் ஃபோன் எடுக்க முடியல. ஓ, இதுக்கு பின்னாடி இவ்வளவு கதை இருக்கா? ஏங்க, நான் என்னமோ வெளியே போய் ஜாலியா சுத்திட்டு வர மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மோகனா, என்னாச்சு? என்னமோ தெரியலங்க, ஒரே மயக்கமா இருக்கு. மோகனா, என்னாச்சு மோகனா? மோகனா, கடவுளே, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. டாக்டர், நான் கௌதம் பேசுறேன். மோகனா பேசிக்கிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இல்ல டாக்டர், அவளுக்கு மயக்கம் இன்னும் தெளியவே இல்லை. நீங்க சீக்கிரம் புறட்டு வாங்க டாக்டர், எனக்கு பயமா இருக்கு. மோகனா, மோகனா, மோகனா. ஹலோ, ஹலோ மாமா. என்ன மாப்ள? மோகனா பேசிக்கிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னது? என்னாச்சு மாப்ள? டாக்டர் கிட்ட சொன்னீங்களா? சொல்லிட்டேன், உடனே வரேன்னு சொல்லியிருக்காங்க. தோ மாப்ள, நான் வந்துகிட்டே இருக்கேன். சரிங்க மாமா. மோகனா, வாங்க டாக்டர். வணக்கம். பேசிக்கிட்டே இருந்தா என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். டோன்ட் வரி, நான் வந்துட்டேன்ல, நான் பார்க்கறேன். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர். பாப்போம். இதுக்கு முன்னாடி எப்பாவது இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல டாக்டர், எப்பவுமே இந்த மாதிரி நடந்ததில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நானும் ரொம்ப நாளா மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ம்ஹும். ஆனா அவ தான் நல்லா இருக்கேன்னு மெடிக்கல் செக்அப் வேணான்னு சொல்லிட்டா. சரி விடுங்க, நடந்ததை பேசி என்னாக போகுது. இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஓகே டாக்டர். நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. முக்கியமா சுகரை குறைக்கிற எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது. உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர், இன்னும் குழந்தை கூட பெத்துக்கல, அதுக்குள்ள எப்படி இந்த லோ சுகர் வரும்? இப்ப சின்ன குழந்தைங்களுக்கே பிபி சுகர்லாம் வருது. இது பெரிய விஷயமே இல்ல. ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா சரி வந்துடும். டாக்டர். நான் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். ஸோ ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, Okay, நான் doctor. வரேன். பார்த்துக்கோங்க. மோகனா, மோகனா, மோகனா. பார்த்து மெதுவா. எனக்கு என்னாச்சுங்க? மாப்ள, என்னாச்சு? என்னாச்சு என் பொண்ணுக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை மாமா, ரொம்ப டயர்டா இருந்தனால மயக்கம் போட்டுட்டாலாம். ச்சே, இவ ரெஸ்ட் எடுக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்ன மாப்ள? கல்யாணம் ஆனா அவ நிம்மதியா இருப்பான்னு பார்த்தேன். அவ நிம்மதியை கெடுத்ததே நீங்க தான் மாப்ள. எப்ப பார்த்தாலும் நிக்கிதா உங்க அண்ணிய பத்தி தான் நினைக்கிறீங்க. எப்பவாவது என் பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதோ பாருங்க, கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை குட்டி இல்லாம தினம் தினம் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கா.
இதோ பாருங்க அவ வேதனைப்பட்டு எப்படி ஆயிட்டா பாருங்க. மாமா நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? நீங்க சொல்றத கேட்டுதான் என் பொண்ணு இப்ப இந்த நிலைமையில இருக்கா. இப்ப நான் வேற கேட்கணுமா? கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்ணை சாவடிச்சிருவீங்க போல இருக்கேன் மாப்பிள்ள. மோகனாவுக்கு மயக்கம் வந்த காரணம் லோ சுகர். என்னது லோ சுகரா? மாப்பிள்ள உண்மையதான் சொல்றீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டாக்டர் கிட்ட கேளுங்க. ஐயோ சந்தேகம்லாம் இல்ல மாப்பிள்ள. யாருக்காவது இந்த வயசுல லோ சுகர் வருமா? அதுக்காக தான் கேட்டேன். உங்களுக்கும் அத்தைக்கும் இந்த மாதிரி லோ சுகர் இருக்கா மாமா? மாப்பிள்ள இந்த வயசுல நான் எப்படி இருக்கேன்னு பாக்குறீங்கல்ல? எனக்கு என்ன சுகர் வந்த மாதிரியா தெரியுது? இல்ல உங்க அத்தை காடு மேடல அலைஞ்ச எஸ்டேட்டை பாத்துக்கிறாளே, அவளை பார்த்தா சுகர் பேஷண்ட் மாதிரி தெரியுதா? அப்புறம் எப்படி மோகனாக்கு வந்தது? எல்லாம் உங்களால தான் மாப்பிள்ள. நீங்க கொடுத்த டென்ஷன்ல தான் இன்னைக்கு நோயாளியா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. கஷ்டமா இருக்கு. அப்ப பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் வச்சுக்கோங்க. எது? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்பட வேணாம். நான் செஞ்ச சாப்பாடு சரியில்லைன்னா ஹோட்டல்ல தானே போய் சாப்பிடணும். அதை விட்டுட்டு நான் போய் வேலைக்காரியை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்கானே. இவனுக்கு என்ன தெரியும்? கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வான்னு சொன்னாலே கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் செலவு பண்ணி விட்டு இவனும் ஏமாந்துட்டு வருவான். வாங்க வாப்பா. இவர்தான் என்னோட அப்பா. வணக்கம். வணக்கம். ஏய் இது எங்க பிடிச்ச? எங்க என்னங்க நீங்க ஆடு மாடு பிடிச்ச மாதிரி கேக்குறீங்க? அப்பா வந்தவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்கப்பா. மேடம் நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. சரிங்க. என்னது மேடமா? சம்பளம் எவ்வளவுப்பா பேசுன? அப்பா அத பத்தி உங்களுக்கு எதுக்கு? நான் எல்லாம் பேசிட்டேன், விடுங்க. சார் நாம பேசுனது இவருக்கு தெரிஞ்சா நல்லது. இல்லனா என் புருஷன் சாகாமலேயே என் தாலியை அறுத்துடுவாரு. 7000 பேசியிருக்கேன்பா. என்னது 7000மா? அம்மா நீ வேணாம். ஏய் நான் போய் 3000க்கு கூட்டு வரேன். நீ போமா, நீ போ. என்னது 3000க்கா? ஆ. உங்க காலத்துல வாங்கின சம்பளத்தை பேசுறீங்களா? ஆ, வேற எவகிட்டயாவது கேட்டீங்க வச்சுக்கோ 3000 ரூபாய்க்கு உங்க கதை கந்தலாயிடும். ஆ. வெறும் 7000 ரூபாய் மட்டும் இல்லைங்க, வரதுக்கு போறதுக்கு பஸ் சார்ஜ். அதோட மணிக்கு ஒரு தடவை டீ காஃபி கொடுக்கணும். காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் தான் இருப்பேன். அதுக்கு மேலே லேட் ஆனா தனி ரன்னிங் மீட்டர் கொடுக்கணும். அடக்கன்றாவிய. என்னது ரன்னிங் மீட்டரா? ஆமா. அதே மாதிரி தான் வேலை செய்யும் போது அந்த குறை இந்த குறை சொல்லக்கூடாது. என்ன குறை சொல்லக்கூடாதா? என்னை கூப்பிடும்போது பேர் சொல்லி தான் கூப்பிடணும். ம். வா போன்லாம் கூப்பிடக்கூடாது. அப்படி கூப்பிட்டா 100 ரூபாய் ஃபைன் போடுவேன். என்னது 100 ரூபாய் ஃபைனா? ஆமா. என்னடா இருக்கு இது? பெரிய கூத்தா இருக்குடா. அப்பா ஆ. இவங்களுக்கு சங்கம் இருக்குப்பா. ஏதாவது பிரச்சனை பண்ணா கேஸ் போட்டுருவாங்கப்பா. ஆ? கேஸ் போட்டுருவாங்களா? நீங்க உள்ள வாங்க, சரி. எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். ம். வந்த உடனே இந்த வெட்டு வெட்டுறாளே. வெட்டட்டும். இவளை எவ்வளவு சீக்கிரம் நான் வெட்டி விடணுமோ அதை நான் செய்யறேன். பார்க்குறேன். மோகனா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். சின்ன வியாதியா இருந்தா கூட டாக்டர் பெரிய வியாதின்னு பயமுறுத்துவாங்க. இந்த பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, ம். தைரியமா இருமா. மாப்பிள ம்? எதுக்கு இப்படி கவலைப்படுறீங்க? மோகனா சின்ன பொண்ணு, எதுவா இருந்தாலும் சரியா போயிடும். இல்ல துரவேலு, டாக்டர் செக் பண்ணிட்டு அந்த வியாதி இந்த வியாதின்னு பயமுறுத்துறாங்க. அதான் ஒரே கவலையா இருக்கு. அட என்ன முதலாளி நீங்களும் எதுவும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாம பார்க்காத டாக்டரா இல்ல நாம பார்க்காத வியாதியா? நமக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கு போய் நீங்க கவலைப்படுறீங்களே. நீங்க இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா மோகன நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்க பேசத கேட்டாலே எனக்கு எரிச்சலா வருது. நானும் மோகனாவும் இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான். உங்க ஏமாத்து வேலையை நினைச்சு மோகனாக்கு இப்படி வந்திருக்கு. என்ன மாப்பிள்ள என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல? முதலாளி, விடுங்க முதலாளி. கௌதம் யாரு? நம்ம மாப்பிள.
என் மேல இருக்கிற கோவத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. இதனால என்ன? பேசிட்டேன். யோ, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? நான் திட்டுறதை கேட்டுக்கிட்டு பேசாம சிரிச்சுக்கிட்டே இருக்க. எவ்வளவு நாள் ஆச்சு சொத்து வாங்கிக்கிறேன்னு அட்வான்ஸ் கொடுத்து? வாங்க முடியலனா எதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்? எதுக்கு அக்ரிமெண்ட் போடணும்? நீங்க அக்ரிமெண்ட் போடாம இருந்திருந்தா நான் இந்நேரம் வேற யாருக்காவது என் சொத்தை வித்திருப்பேன். மாப்ள, மோகனாவுக்கு உடம்பு சரியில்லாத இந்த சமயத்துல சொத்தை பத்தி எதுக்காக பேசுறீங்க? இப்ப பேசாம பொண்டாட்டி செத்த பிறகு பேச முடியும்? மாப்ள, இல்ல விட்டா எல்லாரும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு சாவறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? என்ன தைரியம் இருந்தா அந்த மாதிரி பேசுவீங்க? பேசாதீங்க. உங்களால தான் நாங்க இன்னைக்கு நடுத்தருவில் நிக்கிறோம். ஏய், நடுத்தருவிலையாவது நில்ல, எங்கேயாவது போய் பிச்சையாவது எடுங்க மாப்ள. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எப்படி எனக்கு வேண்டப்பட்டவங்களை இப்படி அவமானப்படுத்தி பேசலாம்? அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நானும் இனிமே மனுஷனா இருக்க மாட்டேன். ஆ? இங்க பாருங்க, சொத்து மோசடி கேஸ்ல உங்க 2 பேரையும் உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாருங்க. ஓ, எங்களை உள்ள தள்ள போறீங்களா? அப்படி ஒரு ஆம்பளை இது வரைக்கும் இந்த உலகத்துல பிறக்கல, இனிமேலும் பிறக்க மாட்டான். மாப்ள, படிச்சவர் மாதிரி பேசுங்க, இல்லனா பொறுக்கி மாதிரி நடந்துக்க சொல்றீங்களா? நான் இப்படி பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் நீங்க தான் காரணம். என்னது? நான் காரணமா? இல்ல மாப்ள, நான் காரணம் இல்ல. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உங்க முட்டாள்தனம் தான் காரணம். சொத்தை இதோ விக்கிறேன் அதோ விக்கிறேன்னு மாத்தி மாத்தி ஏலம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதனாலதான் இந்த நிலைமையில வந்து நிக்குது. செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு எங்களை குந்தம் சொல்லிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மாப்ள. நானும் போனா போகுதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதலாளி, என்ன முதலாளி நீங்களே இப்படி கோவமா பேசலாமா? விடுங்க முதலாளி. எனக்கு வர கோவத்துக்கு வேற யாராவது இந்த மாதிரி பேசியிருந்தாங்க, அவனை சாவடிச்சுட்டு வெளியில போயிருந்திருப்பேன். மோகனா, நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்குங்க இப்ப இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, அப்பா எதுவும் சொல்லாதீங்க. அவரை நமக்காக தானே இங்க இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய், மோகனா, 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 என்னாச்சு? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா. சரி, இதோ வரேன் முதலாளி. வாமா. இந்தாங்கக்கா, வா உட்காரு. நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, எனக்கு உங்க மேல கோவம். ஏண்டி, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு? இப்படி நீ வீட்டில் இருக்கிறதுனால தானே நீ கேட்டோன்னே நான் காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன். ஹாஸ்டலுக்கு போயிட்டா எப்படி கிடைக்கும்? நான் என்ன வேற ஆளா சங்கோஜப்படுறதுக்கு? உன் கூட பிறந்த தங்கச்சிக்கா, என் வீட்டில் தங்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சிரிக்காதக்கா, எனக்கு கோவம் தான் வருது. என் கூட தங்காம யாருமே இல்லாத அனாதை மாதிரி ஹாஸ்டல்ல தங்கணுமா? உஷா, சில விஷயங்களை சொல்ல முடியும், ஆனா சில விஷயங்களை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனா நீ வருத்தப்படுறதுனால சொல்றேன். நான் ஜெயில இருந்தப்போ பல பிரச்சனைகளை சந்திச்சேன். அந்த பிரச்சனைகள் தான் எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது. ஆனா அதே ஜெயில என் உயிருக்கு ஆபத்தும் வந்தது. ஐயோ அக்கா, என்னாச்சு? ஆமா, என்னை கொலை பண்றதுக்கு யாரோ ஆள் அனுப்பியிருந்தாங்க. ஆனா அதே ஜெயில உன்ன மாதிரி பாசம் காட்ட அக்கா தங்கச்சிங்க கிடைச்சாங்க. அவங்களாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். நான் இங்க தங்குனா எனக்கு பிடிச்ச கெட்ட நேரம் உங்களையும் பிடிக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் இல்லக்கா. நான் வாழ்ந்து கெட்டேனோ இல்ல கெட்டு வாழ போறேனோ எனக்கு தெரியல. ஆனா நீயும் கைலாசமும் சந்தோஷமா இருக்கணும். என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா என்னால தாங்கிக்க முடியாது உஷா. அக்கா, நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு பயமா இருக்குக்கா. நம்ம மறுபடியும் ஊருக்கே போயிடலாமா?
சோதனையும் வேதனையும் நம்ம எதிரிங்க. நாம அதை பார்த்து பயந்து ஓடினா சாகுற வரைக்கும் அது நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்கும். நாம தைரியத்தோட அதை விரட்டினா நம்மளை பார்த்து அது பயந்து ஓடும். நான் அதை தான் பண்ண போறேன். நான் ஜெயில இத்தனை வருஷம் கத்துக்கிட்டது இந்த பாடம். என் வாழ்க்கை பாதி முடிஞ்சு போன கதை. ஆனா உன் வாழ்க்கை அப்படி இல்லை. நீ சந்தோஷமா வாழணும். ஆ, ஆமா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சே, ஏன் இன்னும் நீ குழந்தை பெத்துக்கல? என்ன உஷா, என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே தவிர தாம்பத்திய வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கலக்கா.